நமக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நம்ம வேலை செய்யறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், ஆராதிப்பதற்கு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? சபையில் இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்கிறது இல்ல, வீட்டில் இருக்கிற மாதிரியே வேலை செய்யற இடத்துல இருக்கிறது இல்ல, வேலை செய்யற இடத்துல இருக்கிற மாதிரியே வெளியே இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது கட்டாயம் அப்படிதான் இருந்து ஆகணும். ஆனா எல்லா இடத்துலயுமே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அன்பாயிரு. சபையா இருந்தாலும் நீ அன்பாயிரு, வீட்டில் இருந்தாலும் நீ அன்பாரு, வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் நீ அன்பாரு, நீ தங்கி இருக்கிற கிராமமா இருந்தாலும் அன்பாயிரு. எல்லா இடத்துலயும் ஆண்டவர் சொல்ற ஒரே காரியம், நீ இடத்துக்கு தகுந்தாற் போல, அங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நீ வாழ்ந்துக்கோ. ஆனா எல்லா இடத்துலயும் எப்படிதான் இருக்கணும்? அன்புள்ளவர்களா இருங்கள். யாரையும் முன்னுதாரணத்துக்கு எடுத்துக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவாகிய நான் எப்படி உங்களிடத்தில் அன்பாக இருந்தேனோ அதே போல நீங்க அன்பா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இது நாம இப்படி இருந்தாதான் கீழ்வசனத்துல சொல்றாரு, நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை அவங்க என்ன செய்வாங்க? அறிந்து கொள்ளுவார்கள். யாருங்க? சுற்றில இருக்கிற ஜனங்க. என் வீட்டுக்குள்ள இருக்கிற என் கணவன், என் மனைவி, என் தாய் தகப்பன், என் பிள்ளைங்க, என் சொந்த பந்தங்க நான் கிறிஸ்துவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கிட்டு வரதுனால கிடையாது, சர்ச்சுக்கு வரதுனால கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்பா இருந்தாதான் அவங்க எப்படியா உன்னை என்னுடைய சீடனாக சிசியாக அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். இதுக்கு மேல வேற எதுவுமே இல்லைன்றார் ஆண்டவர். அப்ப இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் எதற்காகன்னு சொன்னா, ஏதோ நம்மள உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்காக அல்ல, கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற காரியத்துல ஒரு 3 காரியங்கள் நிறைய இருக்குது. ஏசப்பா எப்படி எல்லாம் அன்பு காட்டினார்னு சொல்லி, ஆனா ஒரு 3 காரியங்களை நாம் சிந்தித்து தேவ வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன், வேற எல்லாம் யாரும் சொல்லல. யாருங்க? ஏசப்பாவை நேருக்கு நேரா சொல்றாரு. பவுல் சொல்லல, இல்ல முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள் சொல்லல, ஏசப்பாவை நேருக்கு நேரா சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்க. யாரெல்லாம் உனக்கு விரோதியோ, யாரெல்லாம் உனக்கு பகையாளியோ அவங்களை நீ என்ன செய்ய? அன்பு காட்டுன்றாரு. உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ நீ விளங்க மாட்ட, உன் குடும்பம் விளங்காது, நீ நாசமா போயிருவ, உன் பிள்ளைங்க ஒண்ணும் இல்லாம போயிருவாங்க. இப்படி யாரெல்லாம் நம்மளை சபிக்கிறாங்களோ அவங்களை நீ என்ன செய்ய? ஆசீர்வாதம் பண்ணு. உன்னை யாரு பகைக்கிறாங்களோ, உன்னை யாரு விரோதி மாதிரி பாக்குறாங்களோ அவங்க கிட்ட நீ அன்பு காட்டு. உன்னை யாரு கொடுமைப்படுத்துறாங்களோ, உன்னை யாரு துன்பப்படுத்துறாங்களோ, உன்னை யாரு அள வைக்கிறாங்களோ அவங்களுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. முடியுமா? சொல்றது ஈஸிங்கய்யா, செஞ்சாதான் நமக்கு தெரியும். வாய்ப்பு இருக்குதா? சாத்தியமே இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்படிதான் உங்ககிட்ட அன்பு கூர்ந்தேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை விரோதிச்சாங்க சதுசேயர்கள், பரிசேயர்கள், இன்னும் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாரும் நிறைய பேர் கூட்டம் கூடி அவரை அழிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவர்களையும் ஆண்டவர் நேசித்தார். சபிக்கிறாங்க, இவன் ஒரு போஜன பிரிய, இவன் விபச்சாரக்கார, இவன் பேய்க்கெல்லாம் தலைவன், அவங்களே ஆண்டவர் நேசிக்கிறாரு. கல்லால் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, ஆண்டவரே இவங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்கன்னு அவங்களுக்காகவும் ஜெபம் பண்றாரு. ஒரு அன்பு என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்துவனுடைய அன்பு என்று சொல்லும் பொழுது, முதல் அவர் எப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், மன்னிக்கிற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் ஒருவர் மன்னிக்கிறாங்களோ அவங்கனாலதான் எதிரிகளை நேசிக்க முடியும். இன்னும் நான் விரோதியாவே, இப்ப நோவையாவை நான் இன்னும் விரோதியாவே பார்த்துட்டு இருந்தேன்னா அவர் மேல எனக்கு என்ன வராதுங்க? அன்பு வராது. அவரை நான் மன்னிச்சாதான் அவர் மேல எனக்கு அன்பு வரும். என்ன சபிக்கிறாங்க,
என்ன திட்டுறாங்க, அதை மன்னிச்சாதான் அவங்கள நான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். மன்னிக்காம நேசிக்க முடியாது, மன்னிக்காம ஆசீர்வதிக்க முடியாது, மன்னிக்காம ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்திலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான குடும்பமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், சபையா இருக்கலாம், நாம் தங்கி இருக்கிற அந்த சமுதாயமா இருக்கலாம், எல்லாருமே நமக்கு தீங்கு செய்திருக்கலாம், நம்ம எதிர்த்திருக்கலாம், நம்மை தூசித்திருக்கலாம், நம்மளை கேவலமா பேசியிருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்களை நீ மன்னிச்சிரு, அவங்களை நீ மன்னிச்சிரு. இந்த மன்னிப்பின் குணம் ஆரம்ப நாட்களில் மிஷனரிகளிடத்தில் இருந்தது. ஆரம்ப நாட்களில் மிஷனரிகளிடத்தில் இருந்தது. அதனால பெரிய ரட்சிப்பு வந்துச்சு, எழுப்புதல் வந்தது. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர்களாகிய நாங்களா இருக்கலாம், இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற விசுவாசிகளாகிய நீங்களாகவும் இருக்கலாம், நம்மிடத்துல இந்த மன்னிப்பின் குணம் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. எத்தனை கூட்டம் நடத்துறோம், எத்தனை ஜெபம் பண்றோம், எத்தனை ஆராதனை, எத்தனை காணிக்கை எல்லாம் செய்யறோம், நல்லதுதான். ஆனாலும் ஏன் இன்னும் மற்றவர்கள் கிறிஸ்துவை அறியவில்லை என்று சொன்னால், கிறிஸ்துவின் குணமாகிய அந்த மன்னிக்கிற குணம் நம்ம கிட்ட இல்ல. என்னை எப்படி பேசிட்டாங்க தெரியுமா? என்னை எப்படி அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா? என்னை எந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டாங்க தெரியுமா? தலையே காட்ட முடியாத அளவுக்கு என்ன பண்ண, நான் எப்படி? உண்மைதான், இயேசுநாதரை அவமானப்படுத்தினதை விடாவா நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க? இயேசுநாதரை திட்டதை விடாவா நம்மளை திட்டாங்க? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நானே என்ன செஞ்சிருக்கிறேன்? எல்லாரையும் மன்னிச்சிருக்கிறேன், நானே எல்லாரையும் மன்னிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ள அந்த மன்னிப்பின் குணம் இல்லை. கணவன் தப்பு செய்யறோம், மனைவி தப்பு செய்யறாங்க, பிள்ளைங்க தப்பு செய்யறாங்க, அப்பா அம்மா தப்பு செய்யறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன்னிக்கிற ஒரு மகனாயிரு, மன்னிக்கிற ஒரு மகளாயிரு. அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும்? என்னுடைய சீடர்கள் என்பதை, என்னுடைய மகன் என்பதை, மகள் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்ட முடியும். நீங்க நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? கிறிஸ்டினா, அவங்கள கிறிஸ்டின்காரங்களாமா, ஆனா அவங்களே இப்படிதான் இருக்கிறாங்க. முதல்ல போய் நீங்க என்ன செய்யுங்க? அவங்கள மாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கிறிஸ்துவம் எப்படி இருக்குதுங்க? அந்த நாட்களில் மிஷினரிமார்களை பார்த்து, அவங்க செய்கிற தியாகத்தை பார்த்து, அவங்க அன்பை பார்த்து, அவங்க மன்னிக்கிற குணத்தை பார்த்து தானா இயேசுவை தேடி வந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜனங்க என்ன செய்யறாங்க? நீங்களே இன்னும் ஒழுங்கு இல்லையே. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கிரகாம் ஸ்டெயின் பிள்ளைகளோடு சேர்த்து என்ன செஞ்சாங்க? எரிச்சாங்க. அந்த அம்மா அழகா சொல்றாங்க ஒரே வார்த்தை, கிறிஸ்து மன்னிச்சது போல நான் என்ன செய்யறேன்? அவங்கள மன்னிக்கிற. யோசிச்சு பாருங்க, 10 மாசம் பெற்றெடுத்த பிள்ளைக, தான் கட்டி வந்த கணவன், இன்னைக்கு கணவனும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? எவ்வளவு கோபம் இருக்கு, எவ்வளவு ஆத்திரம் இருக்கு, எவ்வளவு வெறிச்சல் இருக்கு. அவன் நல்லா அவனும் அதே மாதிரி பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் மனசுக்குள்ள கொந்தளிப்பு இருக்கு. மனசாட்சி இருக்கிற எல்லாரும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா அந்த அம்மா சொல்றாங்க ஒரே வார்த்தை, நான் மன்னிக்கிறேன். கிறிஸ்து மன்னித்தது போல நான் அவங்கள மன்னிச்சு விடுகிறேன். அந்த மன்னிப்பின் குணம்தான் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யறது இல்லைங்க? மன்னிக்கிறது இல்லையே. நம்ம சபைகளுக்குள்ள சக விசுவாசிகளை நம்ம மன்னிக்கிறது இல்லையே. வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க ஏதாவது தப்பு செஞ்சாலும் அவங்கள நம்ம மன்னிக்கிறது இல்லையே. நமக்கு தங்கி இருக்கிற கிராமத்துல அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது நமக்கு விரோதமா செஞ்சிருப்பாங்க, அவங்கள நம்ம மன்னிக்கிறது இல்லையே. இயேசு சொல்லுகிறார், நான் மன்னித்தது போல, நான் மன்னித்தது போல நீங்க என்ன செய்யுங்க? மன்னிக்கிறவர்களாய் உங்க அன்பை வெளிப்படுத்துங்க. மன்னிப்பது அன்பினுடைய வெளிப்பாடு. மன்னிப்பது அன்பினுடைய வெளிப்பாடு. கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரிய காரியம் என்னது? மன்னிப்பாங்கப்பா அவங்க. ஏன்னா ஏசாமி மன்னிச்சு மாதிரி எவ்வளவு முறை நாள் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? மன்னிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன தெரியுமா கேட்போம்? எத்தனை தடவை தான் மன்னிச்சுட்டே இருக்கிறது? ஒரு தடவைனா பரவாயில்ல, ஒரு தடவைனா பரவாயில்ல, 1000 தடவை திரும்ப 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 எத்தனை தடவை நம்ம மன்னிச்சுட்டே இருக்க முடியும்? இதே கேள்வி இயேசுநாதர் நம்ம கிட்ட கேட்டாருன்னா யோசித்து பாருங்க. இதே கேள்வி டெய்லி வந்து, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க. உன்னை எத்தனை தடவை மன்னிக்கிறது? உனக்கு தண்டனை தான் போன நம்மளை அழிச்சிட்டாருன்னா அவர் மன்னித்து கொண்டே இருக்கிறார். எது வரைக்குங்க? மறுமையிலே சேருகிற வரைக்கும் அவர் நம்மளை மன்னிச்சுட்டே இருக்கிறார். அதே மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், எனக்கு மரணம் நேரிடுகிற வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டே இருக்கணுங்க? மன்னித்து கொண்டே இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு.
இதுதான் நான் கிறிஸ்தவன் என்பதை என் பேரிலேயோ எனக்கு இருக்கிற பட்டத்திலேயோ என் உடையிலையோ அல்ல, நான் மன்னிக்கிற அந்த குணத்துல எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, அத்தனை பேச்சு பேசினாங்கப்பா, அத்தனை அடி அடிச்சாங்க, அத்தனை அவமானப்படுத்தினாங்க, பரவாயில்ல மன்னிச்சு பாரு, நான் நல்லா இருந்தா செய்யவே மாட்டேனே, ஏதோ அவங்க அந்த இயேசுநாதர் கூட இருக்கிறதுனால மன்னிச்சு போறாங்க. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட மன்னிப்பின் குணம் இல்லை. அப்ப முதல் காரியம் சொல்றாரு, தெய்வத்தினுடைய அன்பு நம்ம இந்த உலகத்துல குடும்பம், சபை, நம்ம இருக்கிற பகுதி, வேலை செய்யற இடம், எல்லா இடத்துலையும் அன்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மன்னிக்கிற குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்ம அழகா ஜெபம் பண்றோம் பரமண்டல ஜெபத்துல, நாங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறது போல எங்களுடைய தப்பிதங்களை மன்னியும். நான் அப்பதான் யோசிப்பேன், நிறைய ஒருவேளை நமக்கு இன்னும் பாவமே மன்னிக்கப்படலையாட்டு தெரியுது. ஏன்னா நம்ம மற்றவங்க பாவத்தை மன்னிக்கிறது இல்லையே. நம்ம தான் சொல்றோம், ஆண்டவரே நாங்க எந்த அளவுக்கு மற்றவங்க பாவத்தை மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்க பாவத்தை மன்னிங்கன்னு நம்ம தானே ஜெபம் பண்றோம். நம்ம மன்னிச்சாதான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாருங்க, மன்னிப்பை கொடுக்கிறார். அப்ப முதல் காரியமாக ஒரு கிறிஸ்துவ மகனாக மகளாக ஆராய்ந்து பாருங்க, நம்ம மன்னிச்சிருக்கிறோமா? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், நம்ம கூட பிறந்த சொந்த பந்தங்களா இருக்கலாம், ஒருவேளை அவங்க ஆண்டவரை பத்தி அறியாதவங்களா இருக்கலாம், நமக்கு விரோதமா நிறைய தீங்கு செஞ்சிருக்கலாம், நமக்கு கெடுதல் பண்ணியிருக்கலாம், நம்மளை ரொம்ப மோசமான வார்த்தைகளை சொல்லி கூட திட்டி இருக்கலாம். அவங்க நம்ம மன்னிச்சிருக்கிறோமா? அப்படி மன்னிக்காத வரைக்கும் நான் கிறிஸ்துவன் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்ட முடியாது, கிறிஸ்துவின் அன்பையும் வெளிக்காட்ட முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை மன்னிச்சேன், நான் உங்களை மன்னிச்சேன். நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறோம். என் நினைவு ஒருவேளை நம்ம என்னென்னலாம் யோசிக்கிறோன்றது படம் மாதிரி ஆண்டவர் வெளியே காட்டிட்டாருன்னா நம்ம எல்லாருடைய வண்டவாளமும் வெளியே வந்துடும். இன்னைக்கு என்னன்னா வெளியே அப்படியே நம்ம நல்லா நடிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம எண்ணம் இருக்குது பாத்தீங்களா, என்ன நினைக்கிறோன்றது யாருக்கு தெரியறது கிடையாது. நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே படமா வெளியே ஓடிச்சுன்னா ஒவ்வொருவருடைய முகத்திலும் என்ன ஆயிருங்க, கிழிக்கப்பட்டு விடும். ஆனா ஆண்டவர் அதையும் மன்னிச்சுட்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அதையும் மன்னிச்சுட்டே தான் இருக்கிறார். அப்போ மன்னிப்புக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது, இவ்வளவுதான் கிடையாது. மரணம் வருகிற வரைக்கும், மறுமையிலே சேருகிற வரைக்கும் கர்த்தர் எனக்கென்று கொடுத்திருக்கிற என் குடும்பம், என் சபை, என்னுடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேரை என்ன செய்யணும், நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் மன்னிக்கிற ஒரு அன்பு. இரண்டாவது